நிறைய சமயத்துல நாம என்ன நினைப்போம்னாக்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், அருள் வேணும், கிருபை வேணும், இரக்கம் வேணும், அவருடைய பராமரிப்பு வேணும்னு நினைப்பமே ஒழிய அவர் சொல்ற நன்னெறியில வாழணும். மாதா மாதிரி மாதா கும்பிட்டா மட்டும் பத்தாது, மாதா மாதிரி வாழணும். மாதா மாதிரி வாழணும். எப்படி வாழ்ந்தாங்க? தாழ்ச்சியா வாழ்ந்தாங்க, பக்தியா வாழ்ந்தாங்க, கடவுளை நம்பிக்கை வச்சு வாழ்ந்தாங்க. எது வந்தாலும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறன்னு உறுதியா இறுதி வரை நம்பினாங்க. அந்த உறுதிப்பாடு, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, விடாமுயற்சி, போராடுகிற குணம், நீதிக்காக இருக்கிற தன்மை, அதுதான் முக்கியம். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம நம்ம கொடுக்கிற கிஃப்ட்டுக்கும் நம்ம நேசிக்கிற மனுஷங்களுக்கும் அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லைன்னா கடவுள் கொடுக்கிற கிஃப்ட் என்ன? நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்கிறாரு, மன்றாட்டெல்லாம் கேட்கிறாரு, நம்முடைய கிருபை, நம்முடைய அருள் பொழிகிறாரு, நமக்கு வளம் கொடுக்கிறாரு, நம்முடைய தொழில் பெருக செய்கிறாரு. கிஃப்ட் மட்டும் வேண்டும், கிஃப்ட் கொடுக்கிறவர் வேணான்னு சொல்ற மாதிரி, ஐ வாண்ட் த கிவர், ஐ வாண்ட் த கிஃப்ட்ஸ், நாட் த கிவர் அப்படின்ற நிலைமைக்கு உருவாயிடக்கூடாதுன்னு தாழ்மையான வேண்டுகோள்.